ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஸோ என் வாய்ஸ் மேபி கொஞ்சம் குறைன்னு இருக்கலாம். ஸோ அதுக்கு காரணம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என் டீத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அப்படி இருக்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் முக்கியமாக இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நேற்றை போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம பியாங்கா பலருக்கு ஃபிங்கர் இன்ஜுரிக்கான சர்ஜரி ஸோ நாளைக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ஃபைனலி இன்றைக்கி பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கான நிலவரங்கள் தெரிய வந்துடுச்சு. ஸோ அவங்களுக்கு சர்ஜரி இன்றைக்கி காலையில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கான ஃபுட்டேஜஸ்லாம் தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ திக்கத்தாட்ட அவங்க ஒரு வருஷமாக அந்த இன்ஜுரியில் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இப்போ அதை சர்ஜரி பண்ணி தான் அதை கிளியர் பண்ண முடியுங்கிற கட்டத்தில் வந்ததுனால ஸோ அவங்க இப்போ அதை சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போவுமே நிலவரங்கள் மோசமாக தான் இருக்குதான். ஏன்னா டாக்டரால் இப்போ எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அது எப்போ ரெக்கவர் ஆகும், ஸோ அதோட நிலவரம் என்னன்னு சொல்ல முடியல. இப்போ சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பண்ணி முடிச்சிட்டாங்க. அது சக்ஸஸ் தான். பட் அது ரெக்கவரி டைம் ஸோ 8 மாதத்துலேருந்து 10 மாதம் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க 100% அவங்க இந்த வருஷம் ரெஸ்லிமனியாவில் ஸோ ரெஸ்லிங் பண்ண போகிறது கிடையாது. ஸோ லிட்டரலாக ஸோ அவங்க அது ஃபிங்கர் இன்ஜுரி தான். பட் இருந்தாலுமே அவங்க இந்த வருஷம் ரெஸ்லிமனியாவுக்கு வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2வது மாதம், அதாவது பிப்ரவரி மாதம், மேபி இந்த டிசம்பர் வரைக்குமே கூட அவங்க வர போகிறது கிடையாது. ஸோ குறிப்பாக பியாங்கா பலர் இந்த 2020 வருஷம் ஃபுல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் 2027 ராயல் ரம்பிள் இல்லை வேணால் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுச்சுவேஷன் இப்போ அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த இன்ஜுரி கொஞ்சம் சிவியராக இருக்குது. சர்ஜரி முடிஞ்சிருச்சு. பட் அந்த ஜாயிண்ட் எல்லாமே ஜாயிண்ட் கிளியர் ஆகி ஸோ அதை கரெக்டாக மடக்கி ரெஸ்லிங் பண்ணுற தகுதிக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 10 மாதம் வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். ஸோ 2 மாதம் முடிஞ்சிட்டு அப்படி பார்த்தா டிசம்பர் மாதம் வரைக்கும் இதோட ரெக்கவரி டைம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால் அவங்க நெக்ஸ்ட் இயர் ரெஸ்லிமனியாக்கு தான் வர்றது மாதிரி இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க அதுக்கு உள்ளே வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் குறைஞ்சது வரமாட்டாங்க. அதுக்கு மேலே வரலாம். மேபி அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சுன்னா இந்த வருஷம் முழுக்க வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் கருத்து. ஸோ எஸ், நம்ம ரெஸ்லர்ஸ் எல்லோரும் எவ்வளோ ஒரு பாடுபடுறாங்கன்னு பாருங்கள். ஸோ நிறைய பேர் அது ஒரு ஷோ, அதில் சில டிசிஷன்ஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஸோ அதை உதவிடுறாங்க. ஸோ இன்னும் சில பேர் ரெஸ்லிங்கிறது போய் தான் அங்கெல்லாம் உண்மையே அடிக்கலை, ஸோ அவங்க சொல்லி வச்சு தான் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பியாங்கா பலரோட அஃபிஷியல் இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அவங்க இந்த ஃபுட்டேஜ்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ லிட்டலாக இதே ஃபிங்கர் இன்ஜுரி தான் எங்கள் அப்பாவுக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அவங்க லாஸ்ட்டில் அந்த துளுக்க எடுக்கிற மாதிரியான ஒரு இது இருந்துல்ல, ஸோ அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு அந்த ஹேண்டில் கீறி அதுக்கப்புறம் அதை நிமித்து எடுத்து பண்ணாங்க. எங்கள் அப்பாலாம் பிடிச்சி எடுத்து இருக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ லிட்டரலாக அவருக்கே அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எல்லாரும் ப்ரொஃபஷ்னலாகவே ரெஸ்லர். ஸோ அவங்க எத்தனை இன்ஜுரிஸை வாழ்க்கையில் சந்திப்பாங்க அப்படிங்கிறத ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு அதாவது கஷ்டப்பட்டு அடிக்கிறாங்க, மேட்ச் பண்ணுறாங்க, ஆடுறாங்கங்கிறது. பட் அனதர் ஸ்போர்ட்ஸை விரும்புகிறவங்க, ஸோ இந்த ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்கை பற்றி நாலேஜ் இல்லாதவங்க இது அசால்ட்டாக ஃபேக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் கரெக்டாக உங்களோட கமெண்ட்டில் தள்ளி விடுங்க. ஸோ பியாங்கா பலர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்கு ரெஸ்லிமனியா மிஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிட்டர்ன் மேக்ஸிமம் ஸோ 2027 ராயல் ரம்பிளில் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல மேட் ஹார்டி ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் அவரோட தம்பி ஜெஃப் ஹார்டி மீண்டும் WWE வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எஸ், ஜெஃப் ஹார்டி WWE வர்றதுக்கு இப்போ ஆசைப்படுறாராம். ஸோ வருகிறாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக ஸோ லோகன் பால் அவரோட போஸ்ட்காஸ்டில் என்ன ரிவீல் பண்ணுறாருன்னா, ஸோ இந்த வருஷம் 2026க்கான மென்ஸ் ராயல் ரம்பிளில் ஸோ பிராக் லெஸ்னர் என்ட்ரி ஆயிருப்பார்ல, ஸோ அந்த டைமில் அவர் உள்ளே எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அப்படியே லோகன் பாலை சூப்ளாக்ஸ் எல்லாம் போட்டு தள்ளியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு WWE பிளான்ஸில்
ஸோ அந்த ஸ்லாட் வந்து கிடையாது. ஸோ லோகான் பாலே பர்சனலாக பிராக் லெஸ்னர்கிட்ட போய் ஸோ நீங்கள் வந்து என்ன வந்து சூப்ளெக்ஸ் போடுங்க, ஸோ உங்களை மாதிரி ஒரு லெஜெண்டுக்கிட்ட இருந்து ஸோ நீங்கள் என்ன சூப்ளெக்ஸ் போட்டிங்கன்னா ஸோ அது எனக்கு ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி ஸோ லோகன் பால் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் பிராக் லெஸ்னர் அந்த சூப்ளெக்ஸ் சிட்டியை நம்ம லோகன் பாலுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ என்ன ப்ரோ வாங்குறத அடி இதில் வேற கேட்வார் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கெல்லாம் சில பெருமைகள் இருக்கும். அதாவது நம்ம நம்ம கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ வயசில் மூத்தவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சோ அல்லது வீட்டுக்கு ஏதாவது விருந்தினர்கள் பெரியவங்க வந்தால் கூட ஸோ அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஸோ காலில் விழுந்து ஆசீர்வாதம் இது பண்ணுவாங்க. ஸோ அதில் நமக்கு என்ன தலைக்கு குடிஞ்சி இது பண்ணோம். ஸோ அதனால நம்ம கேவலம்னுட்டு அதை எடுக்க மாட்டோம். ஸோ அது வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் ஒரு பெருமைன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதேமாரி ரெஸ்லர்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ அவங்களுடைய ஒரு பெரிய லெஜண்ட்ஸு வந்து ஸோ அவங்க கூட ஒரு சின்ன மேட்சோ அல்லது சின்ன சின்ன மூமெண்ட் அதாவது ஒரு மை ஸ்கில் பேசினா கூட அதுவும் அவங்க வந்து ஒரு பெருமை எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம லோகன் பால் தான். ஸோ ஒரு மேட்ச்சில் அவருக்கு ஒரு சின்ன சூப்ளெக்ஸ் போட்டாலும் ஓகேப்பா பிராக் லெஸ்னர் எனக்கு ஒரு சூப்ளெக்ஸ் சிட்டி போட்டிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெருமையாக வந்து நினைக்கிறாரு. அதான் ஜான்சனா வந்து ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு விஷயத்தை பற்றி ரிவீல் பண்ணுறாரு. ஸோ 2025க்கான கிரவுன் ஜுவல் பேரியில் ஸோ ஜான்சனா வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா மேட்ச் மோதிருவாரு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சை வந்து அது அமைஞ்சிச்சு. பட் டபிள்யூடபிள்யூட ஒரிஜினல் பிளானை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த மேட்ச்சில் ஜான்சனா விசஸ் ட்ரூ மேக்கின்டயருக்கான மேட்ச் தான் கிரவுன் ஜுவல் 2025ல் நடக்கக்கூடியது. பட் அதை வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதேமாரி ஜான்சனோட கடைசி ரன்னில் ஃபேன்ஸ் எல்லாரும் சோகமான ஒரு முக்கியமான ஒரு மேட்ச்னா ஜான்சனா விசஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச் ஒன் ஃபைனல் டைமும் நடந்துச்சு. ஸோ இதனால இந்த மேட்சை ரொம்ப ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. பட் இந்த மேட்ச் ஒரு ஸ்குவாஷ் மேட்சாக இருந்துச்சு. ஸோ ஜான்சனா ஃபேன்ஸும் சரி ஸோ ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸோ ஜான்சனாவோட ஸோ லாஸ்ட் ரன்னில் ஸோ பிராக் லெஸ்னர் கூட ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ அவரோட ஒன் ஃபைனல் டைம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் ஏன் இந்த மேட்ச் ஸ்குவாஷ் மேட்சாக வச்சாங்க, மேட்ச் நல்லாவே இல்லையே, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சுல்ல. ஸோ அதை பற்றி கூட ஜான்சனா சொல்லியிருக்காரு அதுக்கான காரணத்தை. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு இந்த மேட்ச் வந்து மேட்சுக்காக வந்து ஒரு ஸ்டோரியே கிடையாது. ஸோ இந்த மேட்ச் நடந்ததுக்கான ஒரு காரணம் கிடையாது, ஒரு ஸ்டோரி கிடையாது, ஒரு கிரியேட்டிவ் கண்ட்ரோல் ஒரு இதே கிடையாது. ஸோ வைக்கணும் ஜான்சனோட கடைசி ரன்னில் வந்து இந்த மேட்ச் ஒன்று இருந்தாகணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கணும்னு ஃபேன்ஸுகளுக்காகவும் அந்த வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே வந்து டபிள்யூடபிள்யூ அதை திணிச்சு வச்சாங்க. மற்றபடி இதுக்காக ஒரு ஸ்டோரி லைன் அந்த மாதிரி எதுவுமே வைக்கணும்னு நினச்சாங்க, சும்மா வச்சிருக்கு. சரி எதுக்கு தேவையில்லாமல் போட்டு இந்த மேட்ச் இழுத்து ஏதோ ஸ்டோரி லைன் இருக்கிறது மாதிரி இதுக்காக இழுக்கணும், சும்மா வருவோம் ஒரு 2-3 இது பண்ணோம். ஸோ இது ஜான்சனோட கடைசி ரன்னு தானே. ஸோ அதனால இது அதெல்லாம் ஒரு மேட்சும் தோக்கட்டு. ஸோ அது மாதிரி மேட்சை ரொம்ப இழுக்கண்டான். ஸோ பிராக் லெஸ்னர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வேணால் இருப்பார். ஸோ அவரை கொஞ்சம் வீஸ்ட் லெவலுக்கு காணிக்கணும்ல. ஸோ அவர் ஆல்ரெடி வீஸ்ட் தான். ஸோ அதனால் பிராக்குக்கு அதாவது ஜான்சனாவோட சாப்டர் க்ளோஸ். பட் பிராக்கை வச்சு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால டபிள்யூடபிள்யூ ஒரு துல்லியமாக இது பண்ணிட்டு ஸோ இந்த மேட்சையும் வைக்கணும். அட் டைமில் வந்து இந்த மேட்சுக்கு ஸ்டோர் லைன் கிடையாதுனால இதோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வைக்கணும்னு வச்ச மாதிரி தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ ஜான்சன் வந்து இதை ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அடுத்ததான் ராய் ஸ்கில்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் வந்து அவரோட டபிள்யூடபிள்யூ டெபியூ அதாவது ராயல் ரம்பிள் 2026 அவரோட டபிள்யூடபிள்யூ டெபியூ வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் எதிர்பார்த்ததை விடையும் டபிள்யூடபிள்யூ சூப்பர் வந்து என்னோட டெபியூட்டை வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரெசன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் ரொம்பவும் வந்து சாட்டிஸ்ஃபையாக வந்து அவரோட டெபியூ வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வந்து செத் ராலன்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் ஒரு பெரிய விஷயத்த வந்து ரிவீல் பண்ணுறாரு. ஸோ அதாவது டிஎன்ஏ இருக்குது தெரியுமா, டிஎன் வந்து இப்போ டபிள்யூடபிள்யூக்கு அதாவது இப்போ டபிள்யூடபிள்யூ வந்து செத் ராலன்ஸுக்கு ஒரு சேலரி கொடுப்பாங்கல்ல. ஸோ குறைஞ்சது ஒரு உத்தேசத்துக்கு ஒரு $5 மில்லியன் வந்து அவருக்கு சேலரி கொடுக்குறாங்கன்னா டிஎன்ஏ வந்து இவருக்கு $15 மில்லியன் வந்து உங்களுக்கு சேலரியாக தரேன். ஸோ நீங்கள் வந்து எங்கள் கம்பெனிக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி டிஎன்ஏ ஸோ நிறைய தடவை வந்து செத் ராலன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் எதுக்காக அந்த ஆஃபரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு ஸோ செத் ராலன்ஸ் டபிள்யூடபிள்யூல இருக்கிறாருன்னா ஸோ அது இந்த உலகத்திலே ஒரு பெரிய கம்பெனினா அது டபிள்யூடபிள்யூ தான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த பெரிய கம்பெனியில் நான் ரெஸ்லராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஸோ நான் அந்த சேலரி எல்லாம் தட்டி விட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி
செத்ராலன்னு சொல்லியிருக்காரு. இதுலேயே செத்தோட கெத்து ஒன்று தெரியுது. ஸோ TNA வந்து ஒரு சின்ன கம்பெனி தான். அதே வந்து WWE ஜாஸ்தியாக 2-3 மடங்கு வந்து உங்களுக்கு சேலரி தரேன். ஸோ WWE இவ்வளோ பெரிய டேலண்ட் சூப்பர் ஸ்டார் நம்ம செத்ராலன்ஸுக்கே அதாவது அவர் ஒரு $10 மில்லியன் வாங்குறாரு. சொல்கிறேன், அதை விட ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வாங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வந்தால் ஒருவேளை எங்கள் கம்பெனி க்ரோத் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ சேலரி கொடுத்து வந்து அவரை எடுக்கிறாங்கன்னா அப்போ செத்துட்டு எந்த அளவுக்கு ஒரு டேலண்ட்டை இந்த ப்ரொஃபஷனல் கம்பெனி வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக MJ4 இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இப்போ AEW கம்பெனி வந்து ஸோ இந்த உலகத்திலே ஒரு சிறந்த ப்ரெசன்ஸ் கம்பெனியாக வந்து மாறி இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் இங்கே இருந்த சில அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு கரெக்டாக அப்படின்னா, ஸோ இங்கே தேவையில்லாத சில ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணுற குழந்தைங்க வந்து போனதுனால தான் இப்போ கம்பெனி வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸைட் வேர்டாக வந்து நீங்கள் வேணால் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸோ இங்கே ப்ராப்ளமாக எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளத்தை உருவாக்கிட்டு இருக்க இந்த கம்பெனிக்கே தேவையில்லாத சில பேர் வந்து இங்கே இருந்து போனதுனால தான் இப்போ இந்த AEW வந்து ஸோ ஒரு பெரிய லெவலில் வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நான் நினைக்கிறேன் ஒருவேளை கோடி ரோட்ஸ் அப்படி இல்லைன்னா CM Punk இல்லைன்னா AEWலேருந்து இங்கே வர்ற சில ரெஸ்லர்ஸை பற்றி தான் இவர் வந்து இப்படி பேசியிருக்காரு. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ AEWல இருந்தாங்கன்னா AEW என்ன சொல்லியே கான்ட்ராக்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் WWEல இருக்கவங்கள பற்றி தப்பாக தான் பேசணும்னுட்டு ஸோ WWEல இருந்துகிட்டே அங்கே போனவங்க கூட தப்பாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ரிக்கோசைட். ஸோ இவரெல்லாம் சொல்லவே வேணாம். ஸோ அடுத்ததாக ஜான்சனா வந்து இன்னொரு விஷயத்தையுமே ரிவீல் பண்ணுறாரு. ஸோ ஜான்சனா வந்து அவரோட ரிட்டைர்மெண்ட் டூரில் வந்து அவர் கடைசியாக வந்து 17 டைம் சாம்பியன் வந்து ஆகிட்டார் 2025. பட் இந்த 17 டைம் இது இருக்குது தெரியுமா, 17 டைம் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற பிளானு ஸோ ஒரிஜினலாக WWE ஸோ 2022 சம்மர் ஸ்லாம்லேயே வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2022 சம்மர் ஸ்லாமில் வந்து ஸோ நம்ம ஜான்சனா வச்சு ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச் நடந்திருக்கும். ஸோ அதில் ரோமன் வந்து டைட்டிலை ரீட்டைன் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் உள்ளேருந்து ஸோ நம்ம ஜான்சனாவுக்கு FI சூப்ளெக்ஸ் எல்லாம் போட்டு போயிருப்பார். பட் அந்த மேட்ச்சில் ஒரிஜினல் பிளான் வந்து ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜான்சனை தோக்கடிச்சு அவர் அந்த டைம்லேயே வந்து 2022 17 டைம் சாம்பியன் ஆகக்கூடியதான். பட் அதை வந்து WWE மாற்றிருக்கிறாங்க. நல்ல காலம் WWE இந்த பிளானை அப்போயே எடுக்கலை. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 வருஷம் ரோமன் சாம்பியனாக இருந்தனால தான் ஸோ அது ஒரு ரெக்கார்டாகவும் ஆச்சு. ஸோ WWEக்கும் ஒரு நல்ல ரேட்டிங் வந்து கிடச்சிச்சு. ஸோ அது ஒரு ரோமனோட ஒரு வளர்ச்சிக்கு இப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படிங்கிற ஒரு காரணமாக அந்த 2 வருஷம் தான். ஸோ நல்ல காலம் இந்த முடிவை WWE அப்போயே எடுக்கலை. ஸோ எஸ் ஜான்சனும் இப்போ 17 டைம் சாம்பியன் ஆகிட்டார். ஸோ எஸ் அந்தந்த டைமுக்கு அந்தந்த நேரம் வர டைமில் எல்லாம் கரெக்டாக நடக்கும். அடுத்ததாக நமக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. அதாவது இந்த வருஷம் 2026 நம்ம சவுதி அரேபியாவில் WWE இருந்து ஒரு 3 பேபேரி நடத்துறதுக்கு பிளான் போட்டாங்க. ஸோ அதில் ஒரு பேபேரி நடத்த முடித்தாச்சு. ஸோ ராயல் ரம்பிள் வந்து சவுதியில் நடந்திருக்கு. இன்னும் 2 பேபேரி வந்து இருக்குது. அதில் 2வது பேபேரியும் இப்போ ரூமராக நமக்கு நியூஸ் ஆட்டு கிடச்சிருக்கு. ஸோ அதாவது ஜூன் மாதம் 27ஆம் தேதி 2026 நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வந்து சவுதி அரேபியாவில் வந்து நடக்க போகுது. ஸோ இது வந்து 2வது பேபேரி அமைய போகுது. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு. ஸோ 3வது பேபேரி கிரவுன் ஜுவல் வந்து இப்போ மாதிரி சவுதியில் நடக்க போகுது. ஸோ இவன் இந்த நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் ஜூன் 27 2026 அன்னைக்கு வந்து சவுதியில் நடக்க போகுது. ஸோ இது வந்து இப்போ ரூமராக கிடச்சிருக்கு. அடுத்தது டாமினிக் மிஸ்டீரியோ இப்போ ஒரு கம்பெனியோட பார்ட்னர் ஆகியிருக்காரு. ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதாவது அதோட நேம் வந்து டியூடு வைப்ஸா. ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஆகியிருக்காரு. ஸோ இந்த சின்ன வயசுலேயே அடுத்ததான் நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் நடந்த அந்த ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் வந்து WWEக்கு வந்திருக்கும். ஸோ அது வந்து 28ஆம் தேதி தான் வந்து ஓப்பன் பண்ணப்படும். ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கு உள்ள ஏதோ ஒரு மனிதன் தான் இருக்கிறான். ஸோ ஒன்று வின்ஸ் மேக்மேனுங்கிறானுங்க, இல்லைன்னா ஏதோ கிறிஸ் ஜெரிக்கோங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸோ வின்ஸ் மேக்மேனோட அந்த தங்க முட்டா கதை ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு தியரி போயிட்டுருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதில் வேறு என்னமோ WWE ஒரு புதுசாக ஒன்று பண்ண போகிறாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போ அவன் வந்து இன்னொரு விஷயமா கிளாரிஃபை ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ஜெரிக்கோ வந்து டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த டாக்கெல்லாம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ இதனால நிறைய பேர் ஜெரிக்கோட ரிட்டர்னாக ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ அது மேக்சிமமாக 190% அந்த பாக்ஸில் வந்து ஜெரிக்கோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நேற்றை போட்ட வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை யாராவது நேற்றை போட்ட வீடியோ பார்க்கலான்னா ஸோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்னால் வீடியோ வந்து லென்த் ஆயிரும். ஏன்னா அதுதான் காரணம். ஸோ அதை ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ மெயின் நியூஸ்க்கு வந்துவிட்டோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல போடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எல்லாத்துக்கும் தெரியும், வரக்கூடிய மண்டே நைட் ரால வந்து ஸோ ஏஜே ஸ்டைல்ஸுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் ஷோவாக தான் வந்து WWE நடத்த போகிறாங்க. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மேட்ரு என்ன தெரியுமா? ஸோ ஏஜே ஸ்டைல்ஸோட ஏகப்பட்ட ட்ரிபியூட் ஷோஸ் பற்றி ஸோ அட்வர்டைஸிங்காக நிறைய விஷயங்கள் வந்து WWE சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸோட மெமோரியல் மூமெண்ட்ஸு, ஸோ அவரோட மேட்சஸோட ஒரு ஹைலைட்டு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து WWE வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு மேட்ரு என்னென்னா, நேற்றைக்கு காலையில் வந்து இந்த ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து ஸோ WWEயோட பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு போயிட்டாரு. ஸோ WWE வந்து ஏஜே ஸ்டைல்ஸ், அதாவது ஏஜே ஸ்டைல்ஸ் WWEலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சென்டருங்கிறது ட்ரைனிங்க்கு எடுக்கக்கூடிய இடம். ஸோ அதாவது அங்கே வந்து ட்ரைனிங் எடுக்கணும். ஏதாவது மேட்சஸ்க்காகனா ட்ரைனிங் எடுக்கலாம். ஸோ இல்லைனா ஏதோ ஒன்று பண்ணலாம். அப்படி தான் அங்கே போவாங்க. ஸோ இவர் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அங்கே போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ ஒன்று அவர் வந்து அங்கே இருக்கிற யங் டேலண்ட்ஸை போய் பார்த்து ஏதோ ஸ்பீச் கொடுக்க போயிருக்காரு. அப்படி இல்லைனா இவர் ஏதோ ட்ரைனிங் எடுத்திருக்காரு. இல்லைனா சும்மா சுற்றி பார்க்க கூட போயிருக்கலாம். ஸோ இன்னொரு காரியம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஸோ WWE நிறைய ட்ரிபியூட் ஷோஸ் எல்லாம் நடத்தியிருக்காங்க. பட் அது வெறும் பேராக தான் இருக்கும். ஸோ அதாவது இப்போ ஏதோ ஒரு ஷோக்கு ஒரு ட்ரிபியூட் நடக்குதுன்னா ஸோ அது வந்து எந்த பேஸ் பண்ணியிருக்கோன்னா, ஸோ ரிங்கில் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க, கலர் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஒயரை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி லைட்டிங் செட்டப்பை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுமாதிரி அந்த ரேம்பில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்லாம் வந்து ஸோ என்ன ஷோக்காக ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த ஒரு தீமில் வந்து அந்த லைட்டிங் செட்டப்பெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் அது மாதிரி சில ரெஸ்லர்ஸ்க்கெல்லாம் ட்ரிபியூட் கொடுக்குறாங்கன்னா ஸோ அது ஒரு செகண்டில் அதுக்கு ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோ மாதிரி போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படி தான் நடக்கும். பட் இது வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு WWE ஷோஸில் ஸோ ஒருத்தருக்கு ட்ரிபியூட் ஷோ நடத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அதையே மெருகேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் ஸோ அவர் பண்ண மெமோரியல் மூமெண்ட்டு, ஸோ அவரோட விஷயங்கள், ஸோ எல்லாமே வந்து WWE ஓவராக வந்து நமக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ ஒருவேளை ஏஜே ஸ்டைல்ஸ் WWE ராயில் வந்து ஸோ அவரோட ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் இதுக்கு மேலே WWE ஏதோ ஒரு மேனேஜிங் ரோல் பண்ண போகிறாரா, இல்லைனா பேக் ஸ்டேஜ் ப்ரொடியூசராக இருக்க போகிறாரா, அப்படி இல்லைனா மோஸ்ட் ஷாக்கிங்லி ஸோ அவரோட ரிட்டைர்மெண்ட்லேருந்து வெளியே வந்து ஒரு பார்ட் டைமில் இருக்க போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா WWE ஓவர் பில்டப் காணிக்கிறாங்க. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு போயிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்த்தா மேபி ஏதோ சம்பவத்துக்கு பண்ணலாம், ஃபேன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணலாம். பட் இது எதுவுமே 100% உறுதி கிடையாது. அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு. பட் WWE எதுக்கு சடனாக இப்படி பண்ணுறாங்க? ஹிஸ்டரியிலே ஃபஸ்ட் டைம் ரிட்டைர்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வெளியே வர போகிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை என்ன நடக்குதுன்னு.